பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 95வது நாள், 96வது எபிசோட். இதில் அப்சரா கிட்ட துஷார் பற்றி நம்ம அரோரா பேசுகிற விஷயந்தான் ஸ்பெஷல் வீடியோ. எப்படி துஷாருக்கும் அவருக்கும் கனெக்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த மனம் விட்டு பேசினாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். இன்னைக்கு 95வது நாள், 96வது எபிசோடில் நம்ம கிமி அவங்க உள்ளார வராங்க. சீக்ரெட் டாஸ்க்லாம் அவங்கள மறைய வைக்கணும். அப்போ பிக் பாஸ் உள்ளார கூப்பிட்றாரு, 6 ஃபைனலிஸ்ட்டும் வாங்க அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு டாஸ்க்குக்கு ஒரு நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, அவங்கள வச்சு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு பண்ணணுன்றாங்க. அப்போ அரோரா அவங்க ஒல்லியாக இருப்பாங்களா இல்லை கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்களான்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? உடனே பக்கத்தில் திவ்யா உட்காந்துருப்பா தூ அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க துஷாரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது. இந்த துஷாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத பல்வேறு விதமாக அந்த பொண்ணு பல விதமாக பேசிகிட்டு இருக்கு, துஷாரை வரணும் அப்படின்ட்டு. இது ஏதோ இந்த வீட்டில் ஒரு மாய உலகம், அது அங்கே இருக்கிறது தான் உலகம். ஆனால் வெளியே போனால் அப்படி டப்புன்னு வெளி உலகத்துக்கு வந்துட்டீங்கன்னு நான் எல்லாமே மறந்துடுவீங்க. இந்த விஷயம் தெரியாமல் ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கேன், ஐயோ பாவமாச்சுன்னு நானே நினச்சிருக்கேன். ஏன்னா அந்த வீடு சைக்கலாஜிக்கலாக ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா எந்த ஒரு அவுட் சோர்ஸும் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் மைண்டில் மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் நீங்கள் இருப்பீங்க. அவங்க கூட தான் பழகும், அவங்க கூட தான் உட்காருங்க, அவங்க கூட தான் பேசுவீங்க. அது சம்வேர் எல்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு என்னன்றது, இப்போ உதாரணத்துக்கு வியன்னா பேசுறது எல்லாருக்குமே பிடிச்சி போய் உட்காந்தாலும் கூட நான் வியன்னா கிட்ட போக மாட்டேன். ஏன்னா வியன்னா பேசினா நான் மாறிடுவேன். அதனால் வியன்னா என்ன சொன்னாலும் எனக்கு தேவையில்லை, ஐ டோன்ட் கனெக்ட் வித் ஹர் அப்படின்ட்டாங்க. அதோட சொன்னாங்களா? அப்படி இருக்கும்போது துஷார்ன்றாங்க. துஷார் அனுப்பி வைங்க, துஷார் வருவாரா, துஷார் மேலே காதல், இதெல்லாமே ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணாக நீங்கள் நான் படத்தில் மௌனம் பேசுகிற படத்தில் சூர்யா த்ரிஷாவை பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு அவரை ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருக்கும். அது யாருன்னா லைலா. கிளைமேக்ஸ் உங்களுக்கு பார்த்து. அந்த மாதிரி ஒரு சிலருடைய உலகத்தில் ஒரு சிலர் அப்படியே இருப்பாங்க, சம்மணம் போட்டு உட்காந்துருப்பாங்க, அவனை நீங்கள் அசைக்கவே முடியாது. ஓகே, இந்த மாதிரியான ஆட்களை பார்த்துருக்கோம். ஆனால் இதில் அதாவது நான் சொல்கிறது வெளி உலகில், புற உலகில். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க இவ்வளோ மையலாக இருக்கும். அதாவது புற உலகில் இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே ஒருத்தவங்க மேலேயோ ஒருத்தி மேலேயோ மையலாக, காதலாக, அன்பாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொண்ணு அப்படி இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு தெளிவாக இல்லையா அப்படின்றத ஒரு குழப்பம். ஏன்னா அந்த பொண்ணு தெளிவாக பேச இந்த விஷயத்தில் எப்படி இது மாட்டிச்சு அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. நான் நிச்சயமாக சொல்கிறேன், அப்சரா சொல்லுவாங்க துஷார் கூட எப்படி மிங்கிலாச்சு அப்படின்னா, நான் நிறைய இடத்துல உடஞ்ச இடத்துல அவன் தான் இருந்தான். இப்போ கமருதீன் பாரு சண்டை அந்த விஷயங்கள், ட்ரியாங்கல்லாம் வரும்போது கூட அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். முக்கியமாக கமருதீன் என்னை காலி பண்ணும்போதெல்லாம் துஷார் பாதுகாப்பாக நின்னான். துஷார் போனதுக்கப்புறம் கமருதீன் வந்தாப்புல, அதுக்கப்புறம் அது ஒரு சண்டை போச்சு. ஆனாலும் துஷார் கொடுத்த அந்த இடத்தை, துஷார் கொடுத்த அந்த ஸ்பேஸை, துஷார் கொடுத்த அன்பை, துஷார் காட்டிய கேரை யாருமே காமிக்கல. அதனால் எனக்கு துஷார் பிடிக்கும். அப்போ அப்சரா சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் மனசு பார்த்துக்கோ, இது ஒரு கேமு, இதில் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னொரு 10 நாள் அதுக்கப்புறம் வெளியே போனால் நீ துஷார் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல எனக்கு அரோரா ரொம்ப தெளிவான பொண்ணுன்றதுக்காக. இந்த வீடே நீங்கள் என்ன சண்டை போட்டாலும் ஒவ்வொருத்தவங்களோட கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்களோட சண்டை போட்டவங்களோட கனெக்ட் பண்ண வைக்கும். 1. 2வது, இந்த வீடு ஒரு மாய உலகம். இந்த மாய உலகத்தில் நம்மளை கேர் பண்ணுறவங்க மூலமாக நம்ம அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட கனெக்ட் ஆகிடுவோம். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க கூட நீங்கள் பழக ஆரம்பிச்சிடுவீங்க, பேச ஆரம்பிச்சிடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அது எனக்கு புரியுது. இப்போ துஷார் வெளியே போயிருக்கான்ல, போனதுமே அவனை என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும், அவன் மாறிடுவான். நானும் கூட இந்த வீட்டை விட்டு போனதுமே எனக்கு நிறைய வேலை இருக்குது, நானும் மாறிடுவேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவர்களையும் எனக்கு அவன் ரொம்ப மைண்டில் இருக்கிறான். எல்லா இடத்துலையும் அவன் நிற்கிறான், எங்கே பார்த்தாலும் அவன் நிற்கிறான். அதனுடைய எஃபெக்ட் எங்கன்னா நைட்டு குட் நைட் சொல்கிறதுக்கு போய் கொஞ்சிறது, ஃபோட்டோவை கொஞ்சிறது, போகிறது வர்றதுன்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க. உண்மையிலே அந்த பொண்ணு வெளியே வந்துன்னா ரொம்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த பொண்ணுலாம். ஏன்னா அந்த வீட்டில் நீ துஷார் அந்த வீடு அப்படித்தான். ஓகேவா?
ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அரோரா வந்து ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீட்டில் எனக்கு அப்படி நின்ன ஒரு ஆள் வரும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டோபமைன் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் துஷார் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் பார்த்துட்டு வரும்பொழுது அவனே மாறி இருக்கலாம். இப்போ என்னை வந்து ட்ரீட் பண்ண எனக்கு வந்து வியன்னா வந்து பயங்கர க்ளோஸு. யார் கூட? விக்கல் விக்ரம் கூட. அப்படிப்பட்ட வியன்னா வந்ததுமே வந்து விக்கல் விக்ரம் போட்டு காலி பண்ணி அழ வைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நான் ஒரு கற்பனையில் இருக்கிறேன். ஒருத்தவனோட நான் வந்து மிங்கிலாகி அவனை வந்து எனக்கு வந்து அன்புக்குரியவன் நட்புக்குரியவன் அப்படின்னு நான் ஒருத்தனை நினச்சிட்டு இருக்கும்போது வியன்னா வந்து விக்கல் விக்ரம் அழ வைக்கும்போது அதே மாதிரி துஷார் வந்து நீ யாருன்னு என்ன கேட்டால் அதை விட ஒரு கொடுமை இவனுக்கு, அதாவது அரோராவுக்கு கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு அதெல்லாம் யோசிக்குது. ஆக்சுவலி ஒருவேளை வியன்னா மாதிரி அவனும் வெளியில் போய் பார்த்துட்டு என் கேமுக்கு எடுத்ததே நீ தான், ஒன்னால தான் நான் கெட்டு குட்டி சாராகி போனேன், நான் தலையாக இருந்து கூட நான் விளாடாமல் போயிட்டேன், என்னை வந்து கேமே விளாட விடாமல் உன் கூட நட்பு ரீதியாக என்னை வச்சு காதல் ரீதியாக என்னவோ ஒரு விதமாக என்னை வச்சு என்னை வந்து காலி பண்ணிட்டேன், நான் அதனால தான் எனக்கு ஆட வருன்ற ஒரு விஷயத்தை கூட நான் செய்யலை, இல்லைன்னா நான் வந்து கப்படிச்சிருப்பேன் அப்படின்னு வியன்னா மாதிரி ஒரு வேளை துஷார் பேசினா நம்ம என்ன ஆகும் அப்படின்ற பயம் அந்த பொண்ணுக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, அப்படியே அந்த பையன் துஷார் உள்ளார வந்து நீ யார், நீ தான் ஒன்னால தான் என் கேம்லாம் ஸ்பாயில் ஆச்சு, என்னுடைய கேம் ஸ்பாயில், என் பேர் கெட்டதுக்கு போனதுக்கு காரணம் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த கணம் அழுது அதிலேருந்து வெளிவர்ற சக்தியும் மனதைரியமும் அந்த பொண்ணுக்கு இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஏன்னா ரியாலிட்டியை வந்து அந்த பொண்ணு நிறையா யோசிக்குது, நிறையா கோத்ரூ பண்ணுது. இல்லைன்னா 6 பேர் தான் இருக்காங்க, அந்த 6 பேரை பற்றி வெளியிலேருந்து வரவங்க என்ன சொன்னாலும் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு ப்ராசஸில் வந்து நன்ட்டேன். இப்போ அவங்க எல்லாம் சேஞ்ச் ஓவர் ஆகி இந்த ஹாப்பியாக இருக்காங்க. நான் அவங்க கூட இருக்கேன். அவங்கள பற்றி எந்த நெகட்டிவும் எனக்கு வேணாம். அது நல்லதாக இருந்தாலும் வேணாம், கெட்டதாக இருந்தாலும் வேணாம். என் மைண்டில் இப்படி ஃப்ரேமில் அவங்க அப்படி இருக்காங்க. நான் வெளியே போய் அவங்க கெட்டவங்கள நல்லவனா பார்த்துறேன், பிளாக் பண்ணிக்கிறேன்ற லெவலில் இருக்காங்க. அப்பயும் அப்சரா சொல்கிறப்ப தான் அவங்க வந்து அந்த விஷயத்தை வெளிப்படையாக தான் எந்த இடத்தில் அவன் நின்னா எப்படி என்னை பார்த்துக்கிட்டான், அதனால தான் அவன் பின்னாடி வந்து நான் வந்து நிற்கிறேன், அதனால தான் அவன் போய் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்றதையும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எந்த டாஸ்க், எந்த மியூசிக், யார் வெளியிலேருந்து கெஸ்ட்டாக வந்தாலும் துஷாரா 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 துஷாரான்னு கேட்டுட்ருக்காங்க. பட் துஷாருடைய சைடு பற்றி நம்மளுக்கு தெரியல. துஷாருடைய சோஷியல் மீடியாவில் அவர் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அவங்க ஃபேமிலி அவர் என்ன சொன்னாங்க போனாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த கோத்ரூவும் என்னால் பண்ண முடியல. தெரியல. இது குறித்து தெரிந்தவங்க எதாக இருந்தால் நீங்கள் பின்னூட்டங்கள் எதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு ஜாக்கி, அந்த பையன் வந்து இப்படிலாம் வந்து இன்ஸ்டாவில் இப்படிலாம் போட்டான், அவங்ககிட்டையும் இந்த மாதிரி ஒரு பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு போல இருக்குது அப்படின்னு. ஆனால் துஷார் வந்து அந்த ஒரு 30 டேஸா 25 days 30 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வந்து இல்லை. ஈவன் பிரவீன் காந்தி வந்து துஷாரை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கலாம், துஷார் அந்த கேப்டன்ஷிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா துஷாருக்கு வந்து தப்பு சரி தவறுகளை வந்து டக்குன்னு சுட்டி காட்டுற மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நந்தினி வந்து கலையரசன்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க, நந்தினி அழும்போது இவரும் அழுவார். ஆனால் துஷார் செய்ததில் வந்து அவர் வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம். வேணா வந்து ஏதோ டாஸ்கில் வந்து சாப்பாடே கொடுக்காம வைக்கும்போது செய்வதறியாது சபரி நின்றபோது அந்த கட்டி பிடிச்சார், போய் அரவணைச்சு கட்டி பிடிச்சார். அந்த ஹக் இருக்குல்ல, அந்த ஹக்கு வந்து கடவுளுக்கு சமமானது. அந்த மாதிரி இடம் தான், அந்த விஷயந்தான் அந்த பையனோட அந்த விஷயம் இருக்குல்ல, அது எல்லாரும் தோணுச்சு அங்கே இருந்தவங்களுக்கு. பட் ஏன் வந்து அந்த துஷாருக்கு அது தோணுச்சு, ஏன் துஷார் வந்து சபரியை வந்து அந்த ஹக் பண்ணு. அப்போ அந்த பையன்குள்ள இருக்கிற அந்த நல்ல குவாலிட்டி அதுவாக தான் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம அரோராவுக்கு பிடிச்சினா. அந்த விஷயத்தால் தான் அரோரா வந்து துஷாரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இது ஒரு மாய உலகம். இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுமே அவங்க வந்து இயல்பாக கலக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமாகவே அவங்களுக்கு தோணாது. ஆனாலும் இந்த வீட்டில் இருக்கும் பொழுது எனக்கு அது பிடிச்சிருக்கே, அதை ஏன் நீ கெடுக்கிற, விட்டுடுங்களேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு சிச்சுவேஷனில் அது தப்புன்னு நீங்கள் வந்து நிறைய பொண்ணுங்களை சொன்னாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், ஐ எம் ஹாப்பி வித் தட். அதை டிஸ்டர்ப் பண்ணாத சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னும் போது நீங்கள் அதை தான் நீங்கள் புரிஞ்சு நகர்ந்து நீங்கள் நம்ம அவசரம் அங்கே இருக்கிறவங்க ஜஸ்ட்டு அட்வைஸாக பண்ணுவாங்க. அது துஷாருக்கு இருக்கு ஏறி போச்சுன்னு போது அது ஹாப்பியாக இருக்குது. அவனை நினச்சா ஹாப்பியாக இருக்குது, அவனை நினச்சா சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அது வந்து சந்தோஷம் கொடுக்குது. அவன் நினைக்கும் போதே மனசு ஹாப்பியாகுது. அது போதுமே, அதுதானே வாழ்க்கை, அதுக்காக தானே வாழறோம், அதுக்காக தானே சாப்பிட்றோம், அதுக்காக தானே தூங்குறோம். அப்படி இருக்கும்போது நான் அதை கெடுத்துக்கணும். வரான், எனக்கு நிராகரிக்கிறான், என்னை மதிக்கிறேன், என்னை விட்டு போகிறான், நான் முடிவு பண்ணிக்கிறேன், அப்போ நான் மாறிக்கிறேன். ஒருவேளை அதே காதல் அவனும் கொடுத்தான்னா அதுக்கு ஏன் நீ வந்து நடுவில் வந்து முடிவு எழுதுற, என் கார்டு போடுற, நான் பார்த்துக்கிறேன். அதுதான் வந்து அரோராவுடைய டாக், அரோராவுடைய பாயிண்ட், அரோராவுடைய வியூ, அரோராவுடைய தாட், ரைட்? இப்போ ரொம்ப தெளிவாக தான் இருக்குது.
துஷார் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது போகுதுன்றதையும் பேசுவோம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்குன்றதை இங்கே நான் பதிவு பண்ணுறேன். அதனால் அப்சரா என்னென்னோ சொல்லியும் கூட அது ரொம்ப தெளிவாக இருந்தது தான் இந்த இடத்துல சொல்கிறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை தான் பண்ணுறவங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.